Hi friends, welcome to Friendly Cooking. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு ஒரு அசத்தலான மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்புல பேனை வச்சு கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திக்கிறலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 5 வரமிளகா, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கறலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமா வறுத்துக்கறலாம். இதோட பொடியா நறுக்கி வச்சிருக்கிற 10 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 3 பூண்டு, கொஞ்சமா கறிவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா பொன்னிறமா வதக்கிக்கிறலாம். இப்போ வதக்குனதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கறலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற 2 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 தக்காளி சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கிறலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். இதோட 1/2 கப் புளி தண்ணி, 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கறலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்கிற மீன் துண்டுகளை இதோட சேர்த்துக்கறலாம். இப்போ ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் வேக வச்சுக்கறலாம். 15 நிமிஷம் கழிச்சு வாவ், சூப்பரான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.